ஆஹா, நிலத்துல என்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க? 12 மாசமும் வருமானம் தர்ற ஒரு பயிர். நான் புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு பணம்? இதுக்கு முதலீடு தேவையே இல்ல. இப்ப நான் எல்ஐசி ஏஜென்ட் ஆகுங்க. இப்ப பெருசா யோசியுங்க. எங்க வெப்சைட்டை பாருங்க அல்லது பக்கத்தில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளுங்க. திரைத்துறை மற்றும் திரைக்கலைஞர்களின் வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று தமிழ்நாடு அரசின் திரைப்பட மற்றும் சின்னத்திரை விருதுகளை வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். 2016 முதல் 2022 வரையிலான ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள், 2014 முதல் 2022 வரையிலான ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு அரசின் சின்னத்திரை விருதுகள் மற்றும் எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருது வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். நடிகைகள் வடிவுக்கரசி, KR விஜயா, வெண்ணிராடை நிர்மலா, லதா, நளினி, நடிகர் SV சேகர் உள்ளிட்டோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2016 முதல் 2022 வரையிலான ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு அரசின் திரைத்துறை விருதுகளை துணை முதலமைச்சர் வழங்கி சிறப்பித்தார். சிறந்த நடிகர்களுக்கான விருதுகளை சூர்யா, பார்த்திபன், கார்த்தி, தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டனர். சிறந்த நடிகைக்கான விருது கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி, ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், மஞ்சு வாரியர், இந்துஜா உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த இயக்குநர்களுக்கான விருதினை அமீர், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், ஞானவேல் உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டனர். சிறந்த இசையமைப்பாளர் விருது AR ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டது. சமுத்திரக்கனி, கருணாஸ், யோகி பாபு, கோவை சரளா, பிரியதர்ஷினி, கவிஞர் தாமிரை உள்ளிட்டோருக்கும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கப்பட்டன. இரண்டாயிரத்தி 14 முதல் 2022 வரையிலான ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு அரசின் சின்னத்திரை விருதுகள் மற்றும் எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகளும் வழங்கப்பட்டன. சிறந்த நடிகைக்கான விருது ராதிகா உள்ளிட்டோருக்கும், சிறந்த கதாநாயகி விருது சங்கவி, வாணிபூஜன் உள்ளிட்டோருக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த நெடுந்தொடர், சின்னத்திரை சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர் உள்ளிட்ட பிரிவுகளிலும் தமிழ்நாடு அரசின் சின்னத்திரை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக விழாவில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் திரைத்துறையில் ஏராளமான சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். திரைக்கலைஞர்களை ஊக்குவிக்கவே விருதுகள் வழங்கப்படுவதாகவும், திரைத்துறை மற்றும் திரைக்கலைஞர்கள் வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பி. சாமிநாதன், அமைச்சர்கள் PK சேகர்பாபு, கயல்விழி செல்வராஜ், மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி, வெற்றியழகன், ஜோசப் சாமுவேல், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் S. பூச்சி முருகன், துணை மேயர் மகேஷ்குமார், இயக்குனர் அமிர்தம், திரைத்துறையினர் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஆஹா, நிலத்துல என்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க? 12 மாசமும் வருமானம் தர்ற ஒரு பயிர். நான் புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு பணம்? இதுக்கு முதலீடு தேவையே இல்ல. இப்ப நான் எல்ஐசி ஏஜென்ட் ஆகுங்க. இப்ப பெருசா யோசியுங்க. எங்க வெப்சைட்டை பாருங்க அல்லது பக்கத்தில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளுங்க.